மாநாட்டில் 22 தீர்மானங்கள் நிறைவேற்றி அதனுடைய நகல்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். இந்த மாநாட்டிலே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாநாட்டினுடைய வெற்றியினுடைய கடைசி பாகத்தில் என்ன நாங்கள் நினைக்கிறோம் என்றால், வாஷிங்டன் டிசியில் உலகத் தமிழர் பொருளாதார கழகம், அதாவது வேர்ல்டு தமிழ் எக்கனாமிக் ஃபவுண்டேஷன் ஒன்று அங்கேயும் நிறுவி அதன் மூலமாக இன்டர்நேஷனல் தமிழ்நாடு ஹவுஸ் ஒன்றை வாஷிங்டன் டிசியிலே உருவாக்க வேண்டும். அந்த ஹவுஸ் எப்படி இருக்கும் என்றால் 50, அதாவது ஒய்எம்சிஏ மாதிரி 50 ரூம்ஸு, ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலு, ஒரு சாப்பாடு கூடம், அதாவது ரெஸ்டாரண்ட்டு, லைப்ரரி, கல்ச்சுரல் சென்டர் அனைத்தும் அடங்கி ஒரு நிறுவனமாக அதை அமைக்க இருக்கிறோம். அதற்கான இடத்தை திரு ராஜநடராஜன் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். இந்த ஃபவுண்டேஷனில் திரு ராஜநடராஜன் அவர்களும், திரு நெப்போலியன் அவர்களும், திரு ராஜாராம் சீனிவாசன் அவர்களும், திரு செல்வா ஜெயராமன் அவர்களுடன் எல்லாம் ஒன்று சேர்ந்து சென்னையிலிருந்து நானும் அவர்களுடன் சேர்ந்து இதை நிர்வகிப்போம் என்று அதற்கான பணிகளை செய்து வருகிறோம். ராஜாராம் திரும்ப அங்கே போன பிறகு அதை திரும்ப முடுக்கி விடுவார். என்றால் ஒரு புதுசாக ஒரு நிறுவனம் அமெரிக்காவில் தொடங்க வேண்டும், அதை பதிவு செய்ய வேண்டும், அது என்ஜிஓவாக பதிவு செய்ய வேண்டும், நான் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக பதிவு செய்ய வேண்டும், அதற்கு நிதிகளை திரட்ட வேண்டும். இப்படி பல பணிகள் இருக்கிறது. அந்த ப்ராஜெக்டு விரைவில், இதுதான் இந்த அமெரிக்க மாநாட்டுடைய மிகப்பெரிய வெற்றி. மாநாடு 500 பிரதிநிதிகளுக்கு மேல் கலந்து கொண்டார்கள். நம்ம ஊரில் கோட்டீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள் என்று சொல்லுகிற மாதிரி பில்லியனர்ஸ் அண்ட் மில்லியனர்ஸ் பலரும் கலந்து கொண்டார்கள் என்றால் அது மிகையாகாது. பல நிறுவனங்களில் சிஓ இருக்கிறவர்கள்லாம் கலந்து கொண்டார்கள். அங்கே பார்க்க கண்கொள்ளா காட்சி. ஒவ்வொருவரும் பேசுகிற பேச்சும் அறிவுபூர்வமான திறமையான பேச்சுக்களும் அனைவரும் கவர்ந்தன. இந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை இனி பார்க்க முடியுமா என்கிற அளவுக்கு அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியாக நடக்கிறார்கள். அமெரிக்க தமிழர்களால் நடத்தப்படுகிற பல்வேறு நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகளாகவே அமைந்து வந்தன. அதாவது முழுக்க ஃபெட்னா என்கிற அமைப்பு மூலமாக வருடம் ஒரு திருவிழாவாக அவர்கள் நடத்துவார்கள். இப்படி இருக்கிற அமெரிக்காவில் முதலாக அறிவுபூர்வமான பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு நிகழ்ச்சிகளை நாம் கொண்டு போய் நடத்தியிருக்கிறோம். அதற்கு உறுதுணையாக இருந்து நடத்தி கொடுத்த பொறுப்பு டாக்டர் ராஜநடராஜன், திரு நெப்போலியன், திரு ராஜாராம் சீனிவாசன், திரு செல்வா ஜெயராமன், எலிசா புலிவர்த்தி, இந்த 5 பேரை சாரும் என்றால் அது மிகையாது. அந்த அளவுக்கு அவர்கள் சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி முடித்தார்கள். அது எந்த குறையும் இல்லை, அப்படி நடத்தினார்கள். அதே போல் மெகா டிவியும் அவர்களுக்கு நாங்கள் அனுப்பி வைத்தோம். அவர்களும் அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பினார்கள். இப்படி பலரும் அந்த நிகழ்ச்சியை மக்கள் அனைவரும் பார்த்து ரசிக்கிற வகையிலே செய்தார்கள். இனி வருங்காலங்களில் இந்த ஒரு வாரத்தில் தமிழ்நாட்டில் நியூஸ் பேப்பரில் கொண்டு வரதுக்கான முயற்சி எடுத்திருக்கிறோம். அதற்கு தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் திரு அருள் நடராஜன் முயற்சி செய்வதாக கூறியிருக்கிறார்கள். நிச்சயமாக அனைத்து செய்தித்தாள்களில் வருவதற்கு அவர் ஏற்பாடு செய்வார் என்று நாங்கள் நம்புகின்றோம்.